ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள் ஒரு 5 ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பச்சரிசியாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரேஷன் கடை பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் தாங்க 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். கரெக்டாக 1 மணி நேரம் ஊறினாவே போதுங்க. அதுக்கு மேலே ஊற விட வேண்டாம். ஏன்னா பச்சரிசி சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு அதில் வந்து காய வச்சுக்கலாங்க. ஃபேனுக்கு அடியிலே காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் காஞ்சாலே போதுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா அரிசி வந்து கையில் ஒட்டணுங்க. ஆனால் அரிசியில் ஈரம் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சலாடை எடுத்து அதில் நம்ம மாவு வந்து நைஸாக சளிச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சிட்டு அதில் கொஞ்சம் அரைக்காமல் நொய் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பவும் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையுமே நான் சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா மாவு வந்து காஞ்சி போயிடும். ஈரப்பதமாக தான் நமக்கு மாவு இருக்கணும். அதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு வந்து காஞ்சிடாமல் இருக்கணும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாகு கிண்டுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருந்தோம். அதனால் 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாங்க. 1 கிலோ பச்சரிசி எடுத்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாதுங்க. ஒரு 1/4 டம்ளர் சேர்த்திங்கனாவே போதும். சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 ஏலக்காவையும் சேர்த்து வெல்லம் நல்லா கரைய விட்டுக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாகுக்கின்றது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோனாவே போதுங்க. அதிரசம் ரொம்பவே நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா வெள்ளத்தில் ஏதாவது கல் மண் இருந்துச்சு அப்படின்னா வடிகட்டும் போது வந்துடும். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. சிம்மிலே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். தண்ணியில் போட்டதும் கரையுது, அந்த ஸ்டேஜ் கிடையாதுங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்க்கணும். 10 செகண்டுக்கு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கரையுது, இந்த ஸ்டேஜும் கிடையாது. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் மாதிரி எடுக்க வருது, ஆனால் கரையுது. இந்த ஸ்டேஜும் கிடையாது. இந்த ஸ்டேஜில் தான் எல்லோரும் தப்பு பண்ணுவீங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக அதிரசம் வந்து பிரியும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உடனே வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு எடுக்கும் போது தக்காளி மாதிரி பால் மாதிரி நமக்கு வந்து உருட்டை வரணும். அந்த ஸ்டேஜ் இருந்தால் கரெக்டான ஸ்டேஜுங்க. உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா அடுத்த ஸ்டேஜுக்கு பாகு வந்து போயிடுங்க. அதனால் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ரெடி பண்ண பாகு இந்த மாவு கரெக்டாக இருக்குங்க. பாகு கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கிண்ட கிண்ட இந்த வெள்ளை பாகு வந்து நல்லா மாவை வந்து உள்வாங்கிக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே கலந்து விடுங்க. இந்த மாதிரி யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க மாவு சேர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஈஸியாக வந்துடுங்க. இதே மாதிரி நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம பண்ணுறதுனால வீட்லேயே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி மாவு ரெடி பண்ணி பண்ணலாங்க. இல்லை கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். அதிரசத்துக்கு அப்படி சொன்னிங்கன்னா பக்குவமாக அரைச்சி கொடுப்பாங்க. இதே மாதிரி நல்லா கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பாகு மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் அதிரசம் வீட்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணலாம். பாருங்கள், நம்ம வச்சுருந்த எல்லா மாவுமே சேர்த்து கலந்தாச்சுங்க. இப்போ இதை இதே பாத்திரத்துலேயே வைக்கக்கூடாது, வேறு பாத்திரத்தில் மாற்றிடணும். அந்த பாத்திரம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நாள் வெளியில் வைக்கணுங்க. 48 மணி நேரம் இந்த மாவு வந்து நல்லா ஊறணும். வெளியில் வச்சாவே போதும், ஃப்ரிட்ஜிலாம் வைக்க வேணாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு வைங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 48 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ மாவு வந்து நான் திறந்து பார்க்குறேன். கரெக்டான பதத்துக்கு மாவு வந்து ஊறி வந்திருக்கு.
மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அரிசி மாவை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, கரெக்டாகிடும். ஒருவேளை மாவு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் போல் சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து ரெடி ஆகிடுங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன், அதில் வச்சு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு கிண்ணம் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துடுங்க. சைட்லலாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் தடிமனாகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கணுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணால் கூட அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துடுங்க. இதேமாரி பால் கவர், எண்ணெய் கவர், வாழை இலை எதில் வேணாலும் நீங்கள் வந்து அதிரசம் தட்டி சேர்த்துக்கலாம். கையில் கூட தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் நல்லா சுட வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன பீஸ் மாவு போட்டு பாருங்கள் கரைதான்னு. மாவு பாருங்கள் கரையவே இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதிரசத்தை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மீடியம் ஹீட்டில் சுட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதிரசம் சேருங்க, இல்லைனா வந்து அதிரசம் பிரிஞ்சிடும். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறினதும் உடனே எடுத்துடணுங்க. ஏன்னா இதில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம எடுத்ததுக்கப்புறமும் வேகும். இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு ஆயில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் அதேமாரி சூடாக இல்லாமல் இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடாகவும் இருக்கக்கூடாதுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று போட்டுறக்கூடாது. ஒரு பேப்பரில் இல்லைனா ஏதாவது ஒரு தட்டில் தனித்தனியாக நம்ம எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா சூடாக இருக்கும் போது ஒன்று மேலே ஒன்று நம்ம போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், எடுக்கும் போது கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் தட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இது நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிரசம் ரொம்பவே நல்லா வருங்க. பாருங்கள், அதிரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. 1 கிலோ அரிசி எடுத்திங்க அப்படின்னா 3/4 கிலோ வெல்லம் யூஸ் பண்ணுங்கள். பாகுப்பதம் கரெக்டாக இருக்கணும். அதேமாரி எண்ணெயோட சூடும் மிதமான தீயிலே இருக்கணுங்க. சூடு இல்லாமல் இருந்துச்சுனாலும் பிரிஞ்சிடும், அதிகமாக இருந்ததுனாலும் உடனே கருகிடுங்க மேலே. இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதிரசம் கண்டிப்பாக சூப்பராக வரும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் அதிரசம் செஞ்சு பாருங்கள். அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்ததாக முறுக்கு ரெசிபி நம்ம பார்க்கலாங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இந்த முறுக்கு ரெசிபி இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ அது பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளும் எடுத்துக்கணுங்க. இது நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோங்க. குக்கரில் இது மாதிரி டைரெக்டாகவும் சேர்த்து வேக வைக்கலாங்க. இல்லைனா குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பவுலில் வந்து உளுந்து வச்சு வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாங்க. நான் குக்கரில் டைரெக்டாகவே சேர்த்துட்டு 1 கப் உளுந்துக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக 1 விசில் விட்டு விடுங்க. கரெக்டாக நல்லாவே வெந்து வரும். இங்கே பாருங்கள், 1 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உளுந்து நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இதை இப்போ நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைக்கணுங்க. அப்போ தான் நம்ம முறுக்கு பொடியிறப்ப அந்த முறுக்கச்சில் மாட்டாமல் இருக்குங்க. அதுக்காக தான் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி இருக்கிற உளுந்து எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேங்க. 1 கப் உளுந்துக்கு 4 கப் அளவுக்கு அரிசி மாவுங்க. எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் இடியாப்ப மாவு, கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக 4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ 1 டீஸ்பூன் போல் ஓமம் எடுத்துக்கலாங்க. ஓமத்தை இந்த மாதிரி கையால் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கலைங்க. இந்த உளுந்து அரைச்ச ஈரப்பதமே கரெக்டாக இருந்துச்சு மாவு பிசைகிறதுக்கு. இதுவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லா பொருளும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாங்க. அது நல்லா சுட வச்சு இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கணுங்க எண்ணெய். அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலங்க. உளுந்து அரைச்ச ஈரப்பதத்திலே நான் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். மாவை அப்பப்போ மூடி வச்சிடணுங்க. மாவு காஞ்சிடக்கூடாது. இப்போ முறுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சாதம் வடிக்கிற கரண்டியில் பேக் சைடில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் தேன் குழல் அச்சு எடுத்துருக்கேங்க. முறுக்கச்சில் சேர்த்துட்டு முறுக்கச்சிலையும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கு மாவை இதில் வச்சுட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. புழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருங்க. மாவில் ரொம்ப தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமாக இருக்கும். சாதாரண தண்ணியே சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் நல்லாவே முறுக்கு புழிஞ்சாச்சு. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. அடுத்த கரண்டியில் நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்னொரு முறுக்கு ரெசிபி வீடியோவும் இருக்குங்க. அது வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்து அதோட பேக் சைட்லேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வானலில் எண்ணெய் சேர்த்து சுட வச்சுருக்காங்க. சுட்டுருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பீஸ் போட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா சூடாக இருக்கணுங்க எண்ணெய். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லா பபிள்ஸாக வருங்க. ஓரளவுக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நமக்கு முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கலர் மாறி பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா முறுக்கையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடு தாங்க இது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3வது ரெசிபியாக சோமாஸ் பண்ண போகிறோம். சோமாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கு 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேங்க. கரெக்டாக 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சாதாரண தண்ணியே சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க. இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக முந்திரியை இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதிலேயே சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துட்டு இதிலே வறுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவையும் சேர்த்துக்கோங்க. ரவையும் சேர்த்துட்டு இந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு முழு தேங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துட்டு தேங்காவில் எந்த ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் சோமாஸ் வந்து கெடாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. பொட்டுக்கடலையும் நீங்கள் இந்த மாதிரி வானலில் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட நம்ம சர்க்கரை சேர்க்கணுங்க. சர்க்கரை நான் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் போல் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. அது இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிப்போங்க. அதனால் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ இது சின்ன சின்ன மாவை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பூரி தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைகளில் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணுங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பூரணம் வந்து வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த இந்த மைதா மாவு கரைசல் இருக்குது பார்த்திங்களா, அதில் கொஞ்சமாக எடுத்து ஒரு சைடு ஓரங்களில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கணுங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி கூட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம 2ஆக மடக்கி இது நல்லா ஒட்டிக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக வந்துடும். இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேங்க. நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். சோமாஸ் அச்சு இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ சோமாஸ் அச்சில் பண்ணலை, சாதாரணமாகவே பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி பூரி தேய்க்கவும் ஈஸியாக வருங்க. நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வரும். அதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி கொஞ்சமாக மைதா மாவு கரைசல் வச்சுட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடும்போது பூரணம் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு விரல் வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு டிசைன் கொடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நான் ஒரு 5-6 ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வானலில் எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறேன். இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கணுங்க. நம்ம போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சோமாஸ் எடுத்து இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும். நல்லா வெந்து வந்துடும். அப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இதே மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாதிரி நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையும் நம்ம இதை மாதிரி சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா சோமாஸுமே நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நம்ம எடுத்த 1/2 கிலோ மாவுக்கு 18லேருந்து 20 சோமாஸ் வரைக்கும் கிடச்சிதுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த வீடியோவாக ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்து நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக வந்து திராட்சையும் சேர்த்து நம்ம இதிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை நம்ம வந்து வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுலேயே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக 4 டீஸ்பூன் நெய் தான் அதுக்கு தேவைப்படும். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நெய்யிலே இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ரவையை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காயோடு சேர்த்து சாப்பிடும் போது தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூட வந்து நம்ம பால் சேர்க்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் துருவின தேங்காய், 1/2 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால்.
இது எல்லாமே சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வருங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இனிப்புக்கு நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை வந்து வேறு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க சுகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுகர் நல்லாவே கொஞ்சம் மெல்ட் ஆகி வருங்க. நமக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான ரவா லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் தாங்க இந்த மெத்தடு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம சுழியம் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் நீங்கள் வந்து சுழியம் வந்து செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு இது ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு தாங்க பூர்ணா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. நம்ம குக்கரில் சேர்க்கும் போது இது நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். இப்போ இதை எடுத்து எட்ட வச்சிடலாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இதே மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து எட்ட வச்சிடலாம். இதுவும் ஊறட்டுங்க. நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறினா போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கடலைப்பருப்பை இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் அப்படியே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டால் போதுங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 4 விசிலுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 4 விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டு சேர்த்ததுனால ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்த அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைய விட்டுருலாங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு டைம் வந்து வடிகட்டிக்கலாங்க. ஏன்னா இதில் கல் தூசி எதாவது இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிடும். இதே மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டியாச்சுங்க. இப்போ பூரணம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருந்த அந்த வெள்ளை கரைசலை வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பையும் இது கூடவே சேர்த்துருங்க. இதை வந்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா வற்றி வரணுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லாவே வற்றிடுச்சு. இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரணுங்க. நான் எந்த ஸ்டேஜில்னு காமிக்கிறேன். இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பேனில் ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக பூரணம் எடுத்து ஒரு லட்டு சைஸ் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கலாங்க. இதில் வந்து ஒரு 13 அளவுக்கு சுழியம் வந்து கிடைக்குங்க. இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க.
எடுத்து இந்த மாதிரி மைதா மாவு பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு வேக வைக்க வேண்டியதாங்க. இதேமாரி ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நான் ஒரு கடாயில் ஊற்றி சுட வச்சுருக்கேன். அது நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறமா இதை வந்து சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. இது உள்ள பூர்ணம் வந்து நமக்கு வெந்துருச்சுங்க ஆல்ரெடி. இந்த மைதா மாவு மட்டும்தான் வேகணும். அதுக்காக தான் நம்ம இப்போ வேக வைக்கிறோம். ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு. எல்லாத்தையும் நான் வெளியில் எடுத்துட்றேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட ஷேப்பும் கரெக்டாக இருக்குது. இதேமாரி அடுத்த பேட்சை நான் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி சுழியம் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ரெசிப்பியும் கண்டிப்பாக தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்துட்டு தீபாவளிக்கு பலகாரங்கள் செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.